தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். மேல்மால நமக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மான ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பறிக்குது. சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வர அரசு. அந்த தொழிற்சாலை யார் கட்டுறான்னு நினைக்கிறீங்க? தனியார் முதலாளி. அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படும்? இங்க இருக்கிற எனக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்க நச்சு ஆலைகள், சாய கழிவு, பீங்கான் தயாரிக்கிறது, பிளாஸ்டிக் தயாரிக்கிறது தொழிற்சாலை, என்னென்னமோ தயாரிப்பான். வேலை யாருக்கு? எனக்கும் இல்லை. முதலாளி யாரு? எவனோ தெரியாது. ஆனால் விளைநிலங்கள், தொழிற்சாலை தொடங்கினால் வளர்ச்சி. எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும்? அது விளைநிலத்தில் தானே வரணும். அதை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோத்துக்கு என்ன மண்ணே அதுங்கிறது? விளைநிலங்களை சார்ந்து தொழிற்சாலை தொடங்க முடியாதா? தென்னை மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல தேங்காயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னை மட்டையிலிருந்து நார் தரிக்கிற தொழிற்சாலை, தென்னை ஈக்கியிலிருந்து விளக்குமாறு கட்டுற தொழிற்சாலை, அப்படி சின்ன சின்னதாக கட்டி வாழ்விடங்களிலே மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாதா? நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைகளை நாடெங்கும் நிறுவ முடியாதா? முடியும். ஏன் செய்யல? நோக்கம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், சட்டங்கள் இல்லை என்றால் என்ன? ஒண்ணும் இல்லை. 5 வருஷம் தொகுதிக்கே போல. அதனால என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. அந்த ஊர் மக்கள், நன்னில மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க. அவ்வளவுதானே. போன தடவை எவ்வளவு கொடுத்தோம்? 500. இந்த வாட்டி கூட 500 சேர்த்து 1000 கொடு. அந்த 1500 அந்த தம்பி சொல்றாம பாருங்க. ரொம்ப கோபமா இருக்காங்க. அந்த தெருவில் ரொம்ப கோபமா இருக்காங்க. அங்க ஊருக்கு யாராவது ஒரு மனுஷனை கூப்பிடு. எத்தனை குடும்பம் இருக்கு? ஐயா ஒரு 200 குடும்பம் இருக்கு. அப்படியா? 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடுப்பா. கொடுத்து விடு. ஆம்பளை பசங்க நேரங்கன்னா ஒரு ஒரு பிரியாணி, கோழி பிரியாணி ஒரு குவார்டர் ஒன்று தட்டி விடு. முடிஞ்சு வச்சு விடுங்க விடுப்பா. நீங்க ஒரு கணக்கு, நான் சொல்லல, எங்க அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் சொல்றாங்க. இந்தியாவிலே ஒரு தலைவன் அதிகப்படியா பத்திரிகையாளர்களை, ஊடகத்தை சந்தித்த தலைவன் யார்? சர்வே. இந்தியாவிலே அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் நின்று போராடிய தலைவன் யார்? சர்வே. 2லுமே உங்க மகன் நான் தான் இருந்திருக்கேன். பிரச்சனையை தந்தவர்களுக்கே மறுபடியும் அதிகாரத்தை தந்தவர்கள் யாருன்னா மக்கள் தான், இவர்கள் தான். எங்கள் தலைவர்கள் கற்பிச்சது எப்படி தெரியுமா? துன்பத்தை தந்தவனுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சிருக்காதரா. கடன் வாங்கினா ஒருத்தன் உடனே திருப்பி கொடுக்கணும்டா. அதான்டா நல்ல மனிதனுக்கு அழகு. அதான்டா தன்மானமிக்க தமிழனுக்கு அழகு. துன்பத்தை தர்றானாடா, ஒருத்தன் அக்கிரமம் தர்றானா, அநியாயம் செய்யறானா, உடனே அவனுக்கு திருப்பி கொள்ளா. இப்ப என்ன பண்ண? திருப்பி நீங்க கொடுக்கணும். என் படத்துல இப்படிதான், தம்பி படத்துல ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது. ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குது. ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குது. ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குதுன்னு கெஞ்சுவான். அவன் கேட்க மாட்டான். மாதவன் வந்து ஒரே அடி அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கான்னா அவன் அடிப்பான். ஐயோ அம்மா அப்படிமா. அப்படித்தான்டா இவனுக்கு வலிச்சிருக்குமா. அப்ப அந்த அடியை உணர்த்தணும். சும்மா நீ சொல்லிக்கிட்டு கூடாது. ஒண்ணும் மாண்டது. நம்மள முடிவு பண்ணிட்டான். இந்த ஜனங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப என்னை மாதிரி நின்று ஓட்டு கேட்க சொல்லுங்க. எந்த கட்சி கேட்டுக்கிட்டு இருக்கு? என்னைக்கு என்னமோ தெரியாம இந்த கட்டடத்து நிழல்ல நீத்திருக்காங்க. இல்லைன்னா நடு முச்சந்திரச்சு வெந்து என்னை கேட்கிறேன், என்ன சீமா கருப்பாயிட்டான்னு. நான் ஏற்கனவே ரொம்ப வெள்ளையா இருந்த மாதிரி. இப்படித்தான் நீ ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னா பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி இப்படி கலண்டு வரும் தோல். என்ன செய்யறது? இந்த சனத்துல பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல. சரி, கூட பிறந்த பாவத்துக்கு கத்திட்டாலும் செத்து போகும்னு கத்திட்டு கிடக்குறேன். என்ன செய்யறது? என் முன்னவர்கள் அப்படி நினைச்சிருந்தா இந்த மாறுதல் வந்திருக்காது. நாங்க படிச்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அந்த அக்கறையில, உடன் பிறந்தவர்கள் அக்கறையில பேசுறோம். அதை புரிந்து கொண்டு என் மக்கள் இந்த தேர்தலில் இது பண்ணோம். நான் என் தாய் தந்தையருக்கு, தாத்தா பாட்டிக்கு இந்த கட்சியை தொடங்கலை.
எனக்கும் கீழே சின்ன பிள்ளைகளா இருக்க என் தம்பி தங்கைகளுக்கு தான் இந்த நிற்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான் மீட்டு அதுக்காக தான் நான் அந்த கட்சியை நடத்துகிறேன். நான் அன்னைக்கு சொல்லும்போது சிரிச்சாங்க, என்ன சீமான் உங்களுக்கு 4,50,000 ஓட்டு 1.1 தானே வாங்கியிருக்கீங்க எப்படி அப்படின்னு. என்னுடைய வாக்காளர்கள்லாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது நான் வென்றுவேன் அப்படின்னேன். அப்ப அவங்க யாரும் புரியல. இதே மாதிரி தான் இம்ரான்கான், என்ன யாருக்கும் தெரியாது, அவர் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தானுடைய கேப்டன். அவர் தோற்று போனார், ஒரு இடத்துல கூட கட்டுத்தர பெறலை, டெபாசிட் வாங்கலை, என்னைய மாதிரி தான் வரும். அப்புறம் சொன்னார், நீங்கள் என்ன தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு. என்னோட ஓட்டர்ஸு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது சரியா இருக்கும், சரியா 20வது வருஷத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு. அப்படி இப்போ 4,50,000 வாக்கு வாங்கினேன்னா 18 லட்சம் வாங்கினேன், அப்புறம் 32 லட்சம் வாங்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் கிளாஸில் படித்தவன் ஓட்டு போட வந்துட்டான், 10ஆம் கிளாஸில் படித்தவன் ஓட்டு போட வந்துட்டான். இப்போ படிச்சுருக்கான் பாரு, அவன் நேரம் இங்கே தான் வருவான். ஏன்? யார் தன் மேல பேரன்பு கொண்டு நேசிச்சு இந்த மண்ணை, மலையை, காட்டை, நீரை, கடலை காப்பாற்ற துடிக்கிறான். இந்த பூமியை நான் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக வைத்து விட்டு போக வேண்டும் என்று எவன் துடிக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். நான் உளமாற அழுவேன், அவங்க ஒப்பு அழுவாங்க. எங்க அப்பா இறந்து போயிட்டா அம்மா எப்படி அழுவா? அமைதியா உட்காந்து மூளையில் அப்படியே அழுதுட்டு இருப்பா. அவ மனசுக்குள்ள 1000 ஓடும். ஆனா எங்க அத்தை, பெரியத்தா, சின்னத்தா, சொந்தக்காரி எல்லாம் தெரு முனையிலிருந்து ஒப்பாரி வச்சு வருவாளுங்க. ஐயோ மகராஜா போயிட்டான்னு போயிட்டே இருக்கு. போட புதுசா இருக்கு, இப்பதான் வாங்கினியா, நேற்று வாங்கினியா, பிரிச்சு பாலு. இது ஒப்பு கழுகிறது. இந்த டிஎம்கே, இந்த ஏடிஎம்கே, இந்த காங்கிரஸ், பிஜேபிலாம் நமக்கு ஒப்பு கழுவான். எங்க ஒரு தடவை உன் வீட்டு அளவுக்கு வந்திருக்கான்னு சொல்லு. 850 மீனவனை சுட்டுருக்கான்ல, நீ செத்து விழுந்தி இல்ல, நெத்தி பொட்டுல ஒத்தரோ அப்பம்ல, அது காசு கொடுத்துருக்கான் அவன். சொல்லு பாப்பா, யோசிச்சு சொல்லேன். எல்லை தாண்டி வர்றான்னு என்னை சொல்ற. எல்லை தாண்டி வர்றவன் கேரளாவில இருந்து மீனவன் எல்லை தாண்டி போறானா இல்லையா? ஒன்னையும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், உங்க மகன் என்ன நினைக்கிறேன்னா, பள்ளிக்கூடம் படிக்க போற, கல்லூரி படிக்க போற மாணவர்களுக்கு பஸ் டிக்கெட்டை இலவசமா கொடுத்து பயனில்லைன்னு நினைக்கிறேன். பஸ் பாஸ் ஃப்ரீ, சரிதான். ஆனா கல்வி காசு கொடுத்து படிக்கணும். அங்க சீட்டு வாங்குறதுக்கு 5 லட்சம் கட்டியிருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன், சீட்டு வாங்குறதுக்கு 5 லட்சத்தை விடு, அங்க கல்வியை தரமா சரியா சமமா கொடுத்துரு, பஸ் டிக்கெட் எடுத்து போய் படிக்கட்டும். அந்த 5 லட்சத்தை மிச்சம் பண்ணுன்ற. நீ என்ன பண்ற, நான் கல்லூரியில சீட்டு வாங்குறதுக்கு 15-20 லட்சம் கட்டுறேன், கட்டிட்டு போய் படிக்கிறேன். நீ பஸ் டிக்கெட் ஃப்ரீங்கிற, நீ அதை ஃப்ரீ பண்ணு, இதை எடுத்துக்கிறேன்ற. 1000 ரூபா திமுக அரசு கொடுக்குது, ஐயா ஸ்டாலின் அரசு, அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. எங்க அம்மா அக்கா தகுதியை சோதிக்க நீ யாரு? எங்க அம்மா தகுதியானவளா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீ யாரு? அந்த காசை அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ உட்கார்ந்து இருக்கிற இடமே நாங்க போட்ட பிச்சை, நாங்க கொடுத்த தகுதி. இந்த நாட்டில் முதலமைச்சர், அமைச்சர், பிரதம அமைச்சருங்கிற தகுதி நாங்க போட்ட ஒத்த ஓட்டுல வந்தது. உனக்கு இந்த தகுதி ஒரே ஒரு ஓட்டில் தான் நம்ம அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் தகுதி. அப்ப நீ என்ன தகுதி பார்த்தீங்கன்னா, சரி 1000 கொடுத்த, ஒவ்வொரு வீடுகளிலுமே எங்க அம்மாக்கள், என் அக்காக்கள் குடிக்க தண்ணி எவ்வளவு வாங்குறாங்க? 3000 ரூபா, 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க, தூய குடிநீரை எங்களுக்கு வீடு வீடுக்கு விநியோகம் பண்ணிருங்க, அவ்வளவுதானே.